இல்லை கைச்சுப்பி இங்கே வா. உங்கள் வீட்டுக்கு உங்கள் அண்ணன் வந்திருக்காங்களோ? உங்கள் அண்ணன் கூட வேற யார் வந்திருக்காவ? இல்லையா, அது உனக்கு அக்கா இல்லைல்ல, அண்ணில. ஐயோ, முறைய மாற்றி விடுதானே. ஏம்மா இங்கே லதான்னா யாருமா? லதா வீடு எங்கம்மா இருக்கு? இல்லை, உங்கள் அம்மாட்ட போய் பண்ணையார் வீட்டிலேருந்து வந்திருக்காமன்னு சொல்லி வர சொல்லல. பண்ணி வீட்டில் இருந்தா? பண்ணி வீட்டில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கா? இந்த பையன் என்னத்த சொல்லிட்டு கிடக்கான்? ஏம்மா சின்ன பயல்கிட்ட என்னம்மா சொல்லி கொடுக்குறியா? ஆ ஐயா, நீங்க யாரு? நீங்க யாருன்னு எனக்கு ஒண்ணு பிடிச்சி காணலையே. நீங்கள் தான் லதாவா? ஆமா, நான் தான் லதா. நீங்க யாரு? லேடி ரோசி, ஒன்ன பார்க்க வந்தவரா இருக்குமோ? எங்க வீட்டுக்கு மாறி வந்துட்டாரா? எக்கா, எங்கள்கிட்ட நான் வந்து லதா வீடு எதுன்னு கேட்டது போறவ என்ன எப்படி தேடி வருவாவ? உங்களை தான் தேடி வந்திருக்கு. இவர் யாருன்னு எனக்கு பிடிச்சி காணலையே. ஐயா, நீங்க யாரு? எங்க இருந்து வர்றிய? தெரியாம ஐயே, தம்பிமா கொஞ்ச நேரம் சும்மா இருளே. ஐயா, நீங்க யார தேடி வந்திருக்கிறீன்னு விவரத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? ஏம்மா இந்த துவாப்பூர்லேருந்து ஒரு நாய் இங்கே தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. உங்கள் வீட்டில் தான் இருக்குமா? அப்படியா? ஓஹோ, இந்த சந்தோஷ் பையனை தேடி வந்திருக்குவோ? அந்த குட்டிய தவப்பனா இருக்கும் போல. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியாது உங்களுக்கு. உங்கள் சொந்தக்கார பையன் துவாப்பூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கானா? ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கானா இங்கே? பெரியவரே, அவங்க ஒன்றும் இங்கே வரல. அது அங்கே இருக்கியாவ. நீங்க யார்? அந்த பிள்ளைக்கு அப்பனா? ஆமாம், நான் அந்த பிள்ளைக்கு அப்பன்தான். அவளை வர சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். பிள்ளை ஆசைப்பட்டு வந்தாச்சு, இது எப்படி உங்களோட அனுப்புறது? நீங்கள் கட்டி வைக்கலாம் இல்லையா? ஆமாம், ஒரு மரத்தில் கட்டி வைக்கேன். வர சொல்லுங்க ரெண்டு பேரையும். ஐயா, பொறுமையாக பேசுங்க. எதுக்கு இப்போ ஆவேசப்படுதிய? நீ தள்ளுமா கொஞ்சம். அம்மா, லே, உங்கள் சந்தோஷ் அண்ணி வீட்டில் இருக்கானால? போய் கூட்டிட்டு வா போ. சந்தோஷ், எங்க அப்பா வந்திருக்காவல, எனக்கு பயமா இருக்குல்ல. பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீ பயப்படாத, என்ன நம்பி வந்திருக்கார்ல, அமைதியாரு. ஐயா, அண்ணா லதா உளுந்து கிடக்கா, வாங்கிட்டு போய் தூக்குவோம். என்ன வீட்டில் ஆள் இல்லாத நேரம் நீங்க எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணுதிய? அந்த பிள்ளை ஆசைப்பட்டதால வந்திருக்கு. பொறவு நீங்க எதுக்கு அதுக்கு தடசம் பண்றீங்க? ஏம்மா, நான் உங்கள் யார்கிட்டையும் நான் பேச வரல. நான் இவன்கிட்டையும் அவள்கிட்டையும் தான் பேச வந்திருக்கேன். நீங்கள் அமைதியாக இருங்க. என்ன பேசணும் உங்களுக்கு? அது எங்கள் சித்தி தான். என்ன பேசணுன்னாலும் அவங்கள்ட்ட பேசுங்க. லே, உனக்கு எவ்வளோ தெனாவட்டு இருந்தேன் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருப்பால நீ. அப்பா, நான் ஆசைப்பட்டு தான்ப்பா வந்தேன். நீங்க எதுவும் பேசாதுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. வரதா இருந்தால் இப்போவே என் கூட வா. இல்லையா, இதோட உன்னை தலைமுழுகியாச்சு. சொத்து அது இதுன்னு அந்த வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்க, அம்மா இருக்காவா ஆட்டுக்குட்டி இருக்காவன்னு அங்கே சைடு வந்தா காலை உடச்சி எடுத்துருவேன். என்னது, சொத்தை ஒன்றும் கொடுக்க மாட்டியளா? நான் பாதி சொத்தை ஆட்டையை போடலாம்னு நினைச்சேன், இப்படி பண்ணுறியளே. ஐயோ, நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரவே மாட்டேன். எங்களை விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இவன் உன்னை எப்படி வாழ வைக்கான்னு நானும் பார்க்கேன். ஒரு வேலை வெட்டிக்கு கூட இன்னும் போகலை. இவனை நம்பி நீ வந்திருக்கான். என்னைக்கு நாளாக நான் அந்த சைடு வந்து தான் ஆகணும். அப்பா, ஒரு வேலை போட்டுக்கிடுங்கப்பா, கொஞ்சம் பணம் தாங்கப்பா, வந்து பாரு. ஏக்கா, பட்டாசு மாதிரி வெடி வெடிக்கணும்னு பார்த்தா இப்படி புஷ்வானம் மாதிரி புஷ்னு ஆயிட்டேக்கா. நீ தானட்டி எங்களை வர சொன்னா நல்லா வேடிக்கை பார்க்கலான்னு. ஏதோ ஒரு லாரி வண்டி வருவுன்னு சொன்னாவக்கா. அந்த ஆள் தனியால வந்துட்டு போறாரு. என்னதோ தெரியல.
நான் புறம் இல்லாதாட்ட கேட்டுட்டு சொல்லேன். புறம் கேட்டு சொல்லு சரியா? வீட்டு பக்கம் வாயா, சும்மா தானே வீட்டில் இருக்கா, வாயா அந்த சைடு. வாரேங்க்கா வாரேன், இல்லாதாட்ட விஷயத்தை கேட்டுட்டு வாரேன். நமக்கு வேற வேலை இல்லை, ஒரே புரளி கதையை பேசிக்கிட்டே இருந்தா போதும். வேற என்னட்டி வேற போண்டாமா?